அண்மை செய்தி, ரேபிஸ் நோய் தாக்கிய நாய்களை எங்கு பராமரிக்கப் போகிறீர்கள் என அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். சென்னையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் அழைத்துச் செல்லப்பட்ட ரேட் நாய்கள் கடித்து சிறுவர், குடிநீர், வயதானோர் பாதிக்கப்பட்டுள்ளதால் இதுபோன்ற ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்வது அல்லது முறைப்படுத்துவதற்கு சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என கூறி சென்னை நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபொழுது பெருநாய்களை பிரித்து கருத்தடை மற்றும் தடுப்பூசி போட்டு மீண்டும் அதே பகுதியில் இடுவதற்கு பதிலாக அவற்றை தனி காப்பகங்கள் அமைத்து பராமரிப்பது தொடர்பாக விரிவான திட்டத்துடன் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது பெருநாய் விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற உத்தரவிட்ட நீதிபதிகள் பெருநாய் விவகாரம் தீவிரமானது நெருக்கடி பிடிக்கப்பட்டு இனப்பெருக்க கட்டுப்பாடு செய்து அதே பகுதிகளில் இடம்பெற்றத்தில் ரேபிஸ் நோய் தாக்கிய நாய்களை எங்கு பராமரிக்கப் போகிறீர்கள் என அரசு தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு தனி காப்பகங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. அப்படி காப்பகங்கள் அமைக்கப்பட்டால் அவற்றுக்கு உணவளிக்க செல்வதற்கு யாருக்கு தைரியம் உள்ளது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அதுபோன்ற நாய்களை கையாள வேறு நடவடிக்கைகளை எடுத்தால் மிருகவதை சட்டத்தை சுட்டிக்காட்டி தொண்டு நிறுவனங்கள் வழக்குகள் தாக்கல் செய்யும் என்பதால் வெளிநாடுகளில் பெருநாய் பிரச்சனை எவ்வாறு கையாளப்படுகிறது, என்ன தீர்வு காணப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து அதனை நம் நாட்டிலும் பின்பற்றலாம் என யோசனை தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.